சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் 4வது ஃபைனலிஸ்டா யார் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, யாரு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப தகவல் கதை. கடந்த வாரம் நடந்த 3 டிக்கெட் ஃபினாலேல முதல் வாரம் விஷ்ணுவர்தன் வந்துட்டாரு, 2வது வாரம் அக்ஷித் நிருப்பம் வந்துட்டாங்க, இப்ப 3வது வாரம் வர்ஜாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டிக்கெட் ஃபினாலேவுக்கான அந்த ஸ்லாட், அந்த 2 சேர் அப்படிங்கிறது இன்னும் 2 தான் இருக்கு. அந்த 2 சேர்ல யார் வேணாலும் உட்காரலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுமன் ராஜ் இருக்காரு, தன்வி இருக்காங்க, மோக்ஷிதா இருக்காங்க, அதே மாதிரி அபிஷேகா இருக்காங்க. இந்த 4 பேருமே ரொம்ப சூப்பரா பாடக்கூடியவங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க 4 பேருக்கு இடையில கடும் போட்டி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா டிக்கெட் ஃபினாலே வந்து ஒரு வாரம் வைக்கிறாங்கல்ல, அந்த ஒரு வாரம் வைக்கும்போது ஒரு சுற்று வைக்கிறாங்க. மண் வாசனை சுற்று, கிளாசிக்கல் ரவுண்ட் அப்படிங்கிற பெயர்ல ஒரு சுற்று வைக்கிறாங்கல்ல, அந்த சுற்றை பொறுத்து தான் டிக்கெட் ஃபினாலே வாங்குறத நம்ம உறுதிப்படுத்த முடியும். கிராமியம் சார்ந்த பாடல்கள் வருதுன்னா அதுல வந்து சுமன் ராஜும் வர்ஜாவும் அடிச்சு தூள் கலப்புவாங்க. அப்படிதான் போன வாரம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரியே சுமன் ராஜ், வர்ஜா அப்புறம் தான்வி இவங்க 3 பேரையும் ஃபைனலா நிக்க வச்சு அதுல வர்ஜாவை 3rd ஃபைனலிஸ்டா அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ கிராமியம் கலந்த குத்து சாங் வருதுன்னா அதுல அபிஷேகா அடிச்சு தூள் கலப்புவாங்க. அப்படி இந்த வாரம் வரப்போற ஏதாவது ஒரு ரவுண்ட் வந்து அபிஷேகாவுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து 4th ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற டிக்கெட்டை வாங்கி டிக்கெட் ஃபினாலே மூலமா ஃபைனலிஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுமன் ராஜ் வந்து மெலடி கலந்த பாட்டை சூப்பரா பாடுவாரு. அதுலயும் இளையராஜா சாங்னா சுமன் ராஜ் நம்ம சொல்லவே வேணாம், அடிச்சு பயங்கரமாக தூள் கலப்புவாரு. அப்படிப்பட்ட சுற்று வைக்கிறாங்கன்னா இந்த வாரம் சுமன் ராஜுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேரை விட எந்த சாங் கொடுத்தாலும் எல்லா ஜானர்லையும் அடிச்சு தூள் கலப்பக்கூடியது தான்வி தான். அப்படி ஒருவேளை இந்த வாரம் தன்விக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா தன்வி வந்து கண்டிப்பா டிக்கெட் வின் பண்ணுவாங்க. அப்ப இப்போதைக்கு விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா இவங்க 3 பேரை தொடர்ந்து இந்த வாரம் டிக்கெட் ஃபினாலே வாங்க போறது ஒன்னு தன்வியா இருக்கணும், இல்லைன்னா சுமன் ராஜா இருக்கணும். இந்த 2 நபர்கள்ல யார் வேணாலும் டிக்கெட் ஃபினாலே வாங்கி உள்ள போயிடுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படிதான் சீனியர் சீசன் 5ல ரொம்ப பெரிதும் எதிர்பார்த்த சபேசனை வந்து 3வது ஃபைனலிஸ்டாவும் 4வது ஃபைனலிஸ்டாவும் உள்ள அனுப்புனாங்க. ஒரு வாரமும் கண்டிப்பா இவர் வந்துடுவாரு அப்படிங்கிற மாதிரி சபேசனையாக காத்துட்டு இருந்தாங்க. அப்படிதான் இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல எல்லாரும் அபிஷேகாவுக்காகவும் சுமன் ராஜுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா வாரமும் பயங்கரமா பாடியிருக்காங்க. எக்கச்சக்கமான வாரங்கள் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த டிக்கெட் ஃபினாலே அப்படிங்கிறது எதோ ப்ரூவ் பண்ணுதுன்னா, நீங்க ஆரம்பத்துல இருந்து எக்கச்சக்கமான கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி, கோல்டன் ஷவர் வாங்கியிருந்தாலும் சரி, பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வாங்கியிருந்தாலும் சரி, டிக்கெட் ஃபினாலே வீக்ல நீங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நீங்க ஃபினாலே போக போறீங்களா, டிக்கெட்ல வாங்க போறீங்களா, இல்ல அடுத்தடுத்த வாரங்கள் வெயிட் பண்ண போறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ண போகுது. அப்படிப்பட்ட வாய்ப்பை வந்து விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா இவங்கெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ 4வது டிக்கெட் ஃபினாலில தன்வி வாங்குறாங்களா, சுமன் ராஜ் வாங்குறாங்களா, இல்ல அபிஷேகா வாங்குறாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரு வாங்கினா கட்லாக் அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.